பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். சகல ஞானத்திற்கும் காரண கர்த்தராக இருக்கிற எங்கள் தேவனே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, ஏதோ இந்த ஓய்வு நாள் காலை வேளையில் நன்றி என்றோடு இடத்தில் வருகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், எங்கள் செவிகளையும் இருதயத்தையும் திறந்தரலும். இயேசு நாமத்தினாலே வேண்டுகிறேன் பரம் பிதாவே, ஆமேன். எனது அருமை திருச்சபையோரே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட இதோ இந்த நாளிலே நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு விஸ்டம் ஃப்ரம் அபோவ், பரத்திலிருந்து வரும் ஞானம். ஞானத்தை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு சின்ன நான் படித்த ஒரு கதையை சொல்லி உங்களுக்கு துவங்க விரும்புகிறேன். ஒரு விவசாயி, வயதானவர், அவருடைய அருமையான மகன் ஜெயிலிலே இருக்கிறார். அவனுக்கு ஒரு கடிதத்தை இவர் எழுதி அனுப்பினார். மகனே, இந்த ஆண்டு உருளைக்கிழங்கை என்னால் பயிரிட முடியவில்லை. உனக்கு தெரியும், எனக்கு வயதாகிவிட்டது, உடல் பலம் குன்றி போய்விட்டது. இந்த நிலத்தை உழுது என்னால் பயிரிட முடியாது. இந்த நேரத்தில் பார்த்து நீ ஜெயிலில் இருக்கிறாய். இனி என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவருக்கு ஒரு கடிதத்தை மகனுக்கு அனுப்பினார். இது ஜெயிலர் மூலமாக அந்த சிறையில் இருக்க முடியாத மகனுக்கு போய் சேர்ந்தது. அதை படித்து பார்த்து அவருடைய மகன் உடனடியாக தாப்பனாருக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். அப்பா, தயவுசெய்து இந்த ஆண்டு நீங்கள் அந்த நிலத்தை உழ வேண்டாம், பயிரிட வேண்டாம். ஏனென்று கேட்டால் அந்த நிலத்தில் தான் நான் திருடின பொருட்கள் அத்தனையும் புதைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒரு கடிதத்தை எழுதி ஜெயில் மூலமாக அனுப்பினான். பொதுவாகவே எந்த கடிதமாக இருந்தாலும் அது ஜெயலலிதா அதை படித்துதான் வேண்டியவரிடத்தில் ஒப்படைப்பார்கள். அதை படித்த உடனே அந்த ஜெயிலர் உடனடியாக அவன் புதைத்து வந்த அந்த புதையலை இழக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய தாப்பனுடைய நிலத்திலே உடனடியாக போலீஸ் போய் அந்த நிலத்தை முழுவதுமாக தோண்டி புதையலை அது இருக்கிறதா என்று அவர்கள் அந்த திருடின பொருட்கள் இருக்கிறதா என்று தேடினார்கள். அது கடைசியிலே எந்த இடத்திலையும் அது கிடைக்கவில்லை. இந்த செய்தி ஜெயிலில் இருக்க முடியாத மகனுக்கு சென்றடைந்தது. மறுபடியும் இன்னொரு கடிதத்தை தாப்பனாருக்கு எழுதினார். அப்பா அறிவது, இப்பொழுது நிலம் உழப்பட்டு இருக்கிறது. ஆகவே நீங்கள் உடனடியாக போய் அந்த நிலத்திலே உருளைக்கிழங்கை பயிரிடுங்கள். நான் வந்த பிற்பாடு அறுவடை செய்து கொள்ளலாம் என்று அவனுக்கு மறுகடிதத்தை எழுதினார். இது இந்த கதையில மிக ஞானமாக அந்த மகன் தன்னால் செய்ய முடியாததை அந்த ஜெயில் மூலமாகவே அங்கே அது உழுது விட்டான். இது உலகத்துக்குரிய ஒரு ஞானம். ஒருத்தரை எப்படியாவது ஏமாற்றியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியிலேயோ ஒரு காரியத்தை சாதித்துக் கொள்ளும்படியான ஒரு ஞானம். ஆனால் வேதம் சொல்கிற ஞானம் வேறு. வேதம் சொல்கிற ஞானம் ஒரு ரகசியம் அல்ல. இட் இஸ் நாட் a சீக்ரெட். வேத நியாயம் இஸ் நாட் a ஹிஸ்டாரிக், அதாவது குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் அல்லது குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு ரகசியம் அல்ல. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு ஸ்பெஷல் நாலேஜ், டெக்னிக்கல் நாலேஜ் என்று சொல்லும்படியான ஒரு ஞானம் அல்ல. It is a free gift from God.
கடவுளிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும்படியான இலவசமான ஒரு ஞானமாகும். நீங்கள் இந்த ஞானம் சமயோசிதமாக அதை தேடுபவர்கள் அதை கண்டடைந்து அதை தொடர்ந்து அதை முழுவதுமாக ரெகக்னைஸ் பண்ணி அதை முழுவதுமாக புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதன் மூலமாக வெற்றி காண்பதுதான் வேதம் சொல்லுகிற ஞானம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி ஆகிய 2வது வேத பகுதி ஆகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே யாக்கோபு இப்படியாக குறிப்பிடுகிறார்: உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடந்து கொள்ளாருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். அப்பொழுது அப்படி என்று சொன்னால் இந்த ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவனிடத்தில் கேட்பவர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். உதாரணத்திற்கு முதல் வேத பகுதியாகிய 1 ராஜாக்கள் 3:16 28 வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே சாலமோனுடைய ஞானத்தை குறித்து ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவனிடத்தில் எனக்கு ஞானம் வேண்டும் என்று அவன் கேட்டான். அபிர்தமான ஞானத்தை சாலமோனுக்கு கடவுள் கொடுத்தார். அதில் ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பிள்ளை பெற்று ஒரு குழந்தையை இறந்து போய் 2 பேருமாக சாலமோனிடத்தில் வருகிற பொழுது ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுகிறான். வெட்டி போட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த உண்மையான தாய் வேண்டாம், அதை 2ஆக பிழைக்காதீர்கள், அவளிடத்தில் விட்டுவிடுங்கள் என்று சொல்லும் பொழுது இவர்தான் உண்மையான தாய் என்று சொல்லி அவன் அங்கே பதிலளித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ஞானத்தை எப்படி மக்கள் அங்கே புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் ரொம்ப அழகாக அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ராஜாக்கள் 3:28 ராஜா தீர்த்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லோரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்? தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு. ஞானம் எங்கிருந்து வருகிறது? கடவுளிடத்திலிருந்து வருகிறது. இந்த ஞானத்தை குறித்துதான் நீதிமொழிகளிலே அநேக வசனங்களிலே ஞானத்தை குறித்து நாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படி என்று சொன்னால், இங்கே யாக்கோபு எழுதின இந்த நிருபத்திலே யாக்கோபு இந்த ஞானத்தை குறித்து சொல்லுகிற பொழுது, ஒன்று தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம், இன்னொன்று உலக பிரகாரமான ஒரு ஞானம். வேர்ல்ட்லி விஸ்டம், விஸ்டம் ஃப்ரம் அபோவ். அப்படி என்று சொன்னால் வேர்ல்ட்லி விஸ்டம் இந்த உலகத்துக்குரிய ஞானம், விஸ்டம் ஃப்ரம் அபோவ் பரத்திலிருந்து வரும்படியான ஞானம். இதை மிக அழகாக யாக்கோபு விளக்குகிறதை நாம் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நமது இருதயத்தில் ஒரு உண்மையான கடவுளுக்குரிய ஞானத்தை நாம்
வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஞானம் சாந்தத்தோடு கூடிய கிரியைகளை நடப்பிக்கும் என்று சொல்கிறார். அமைதியான முறையிலே நற்காரியங்களை செய்யும் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த உலக ஞானமானது எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் உடையவர்களாக ஒரு ஞானம் இருக்கிறது. எப்படியாவது உன்னை அழித்து விட வேண்டும், எப்படியாவது ஒருவனை குறித்து புறம் கூறிவிட வேண்டும், அவனை விட நாம் மேலானவன் என்பதை காண்பிக்க வேண்டும், திறமையுள்ளவன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விதமான இந்த உலகத்துக்குரிய விரோதமான வைராக்கியமான கசப்பான காரியங்களிலே இந்த ஞானம் இருப்பதை அவர் விளக்குகிறார். என்ன சொல்கிறார் 15வது, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதாயும் ஜென்ம சுபாவத்துக்குரியதாயும் பேதரத்துக்கு அடுத்ததாய் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் இது எப்படிப்பட்டது? பிட்டர் என்மி ஆஃப் செல்ஃபிஷ் ஆம்பிஷன் அண்ட் டெவிலிஷ் என்று சொல்கிறார். சுயநலத்தை கூறியதாக அதன் மூலமாக பொறாமையோடு பெருமையோடு காரியங்களை சாதித்துக் கொள்வதாயும் அது பேய்த்தனமானது இந்த உலகத்துக்குரிய ஞானம் என்று யாக்கோபு சொல்கிறார். அதே யாக்கோபு என்ன சொல்கிறார்? கடவுளுடைய ஞானம் எப்படிப்பட்டது, பரத்திலிருந்து ஒரு ஞானம் எப்படிப்பட்டது என்பதை மிக அழகாக 17வது வசனத்தில் எப்படியாக சொல்கிறார். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சாந்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கிரைகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். அப்படி என்று சொன்னால் பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் எப்படியாக இருக்கிறது? முதல்ல சுத்தம். சொல்றேன், நாக்கு சுத்தம், சொல் சுத்தம், செயல் சுத்தம் என்று. கடவுளிடத்திலிருந்து பெறுகிற ஞானத்தை பெற்றிருப்பவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சுத்த இருதயம் உள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சமாதானத்தின் தூதர்களாக, சமாதானத்தை வைத்திருப்பவர்களாக, சாந்தமும் இணக்கம் உள்ளதாய், have a good fellowship with others. அது மாத்திரம் நற்கனிகளை கொடுப்பவர்களாக, they are yielding a fruit, spiritual fruit, ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பவர்களாக, பட்சமாதம் இல்லாதவர்களாய், மாயம் இல்லாததாய் இருக்கும்படியான செயல்பாடு இருக்கும்படியான ஒரு ஞானத்தை உடையவர்கள் கடவுளிடத்திலிருந்து அந்த ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய கனிகளாலே, அவருடைய செயல்களாலே, அவருடைய பேச்சினாலே நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று யாக்கோபு மிக அழகாக எடுத்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இதை தொடர்ந்து நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நீதிமொழி புஸ்தகத்திலே 8:11 இப்படியாக எழுதுகிறார், முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது என்று எழுதுகிறார். 16:16 பொன்னை சம்பாதிப்பதை காட்டிலும்
ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம் என்று நீதிமொழிகளை எழுதினவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இந்த ஞானமானது என்ன செய்கிறது என்று சொன்னால், வேலைக்கு ஜீவ வழியை காட்டுகிற ஒரு ஞானமாக இருக்கிறது. இது இந்த உலகத்துக்குரியதாக மாத்திரம் இந்த ஞானம் இல்லை. தேவனுடைய ஞானம் ஜீவ வழியை, எட்டர்னிட்டியை காண்பிக்கிற ஒரு ஞானமாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த ஞானம் பாக்கியம் உள்ளது என்று நாம் இதில் பாசிக்கிறோம். சரி, இப்படி எல்லாம் இருந்தால் இந்த ஞானத்தை கடவுளுக்கு நாம் பெற்றுக்கொள்கிறோம். எங்கிருந்து இந்த ஞானத்தை நாம் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? ஒருவேளை நாம் சாலமோன் போலவே தேவன் நமக்கு கனவிலே தோன்றி வர வேண்டும் என்று கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடைபெறுமா? ஞானத்தை எப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியுமா கடவுளிடத்தில் என்று பார்த்தால், வேதத்திலே மிக அழகாக யார் மூலமாக, கடவுள் மூலமாக இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகள் பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. யாரிடத்துல? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இந்த ஞானம் அடங்கி இருக்கிறது என்று பவுலப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதுகிற போது எழுதுகிறார். இயேசு கூட அதை ஏற்று எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 12:42 நாம் வாசித்தோம் என்று சொன்னால், இயேசு சுவாமி இப்படியாக சொல்கிறார், தென் தேசத்து ராஜ ஸ்திரீ பூமியின் எல்லையிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்திற்கு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் என்று சொல்லுகிறார். சாலமோனிலும் விட ஞானவான் இயேசு சுவாமி. ஏனென்றால் ஞானத்திலே அவர்தான் ஞானமே. கடவுளிடத்தில் தான் அந்த ஞானம் இருக்கிறது. அவரிடத்திலிருந்து தான் அது புறப்பட்டு வரும். ஆனால் இதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவதாக இருக்கிறோமா? கடவுள் ஞானத்தை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் வாய்த்திருந்து கேட்க வேண்டும், அதை தேட வேண்டும். ஞானம் கூப்பிடுவதில்லையோ, உன் செவி அதற்கு சாய் என்று நீதிமொழியை எழுதினவர் சொல்லுகிறார். இயேசு சுவாமி ஒரு ஓமையை கூட அழகாக சொன்னார். எப்படி நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்டவனாக நாம் அவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டால் மாறுகிறோம். கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன் என்று சொல்கிறார். ஒரு வீட்டை கற்பாறையின் மேல் கட்டினவன் அது நிலைத்து நின்றது என்றும், ஆனால் மணலின் மேல் கட்டினவன் வீடு வெள்ளம் வந்தபோது அது சுத்தமாக அழிந்து போய்விட்டது என்றும் சொல்லி கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன் என்று சொல்கிறார். யார் அந்த கற்பாறை? கிறிஸ்துதான் அந்த கற்பாறை. அவர் மீது நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டுக்குவோம் என்று சொன்னால், அவரிடத்திலிருந்து ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த பரத்திலிருந்து வரும் ஞானத்தை நாம் அடைவோம் என்று சொன்னால், இவ்வுலக வாழ்க்கையிலும் சரி, நித்திய வாழ்விலும் சரி, அவருடைய பெரிய ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்.
பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு பகுதியை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18-25 வரை வாசிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபலத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாகவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகள் ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று அவர் மிக அழகாக கொரிந்தியருக்கு எழுதுகிற போது தொடர்ச்சியாக அவர் சொல்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலனாய் இருக்கிறது. நாம் ஒருவேளை பெரிய ஞானவான்களாக எல்லாம் இருக்கலாம், ஆனால் நாம் கிறிஸ்துவை அண்டிக் கொண்டார். அவராலே நமக்கு, அவரே தேவன நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பனும் ஆனார் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஆகவே கிறிஸ்துவை பற்றும் அறிவிலே நாம் வளர்வோம் என்று சொன்னால் அதுதான் ஞானம். அவரை சார்ந்துதான் நாம் ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படி செய்ய கடவுள் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். திருமணவாலை வாசிப்பு. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் CSI குட்ஷெப்பர்ட் திருச்சபையை சார்ந்த திரு ரிச்சர்ட் பிரபாகரன் என்பவருடைய குமாரத்தி செல்வி ஷாரோன் மார்டினா என்பவருக்கும், CSI கோயம்புத்தூர் டயசிஸை சார்ந்த காவேரி பாஸ்டேட் ஈரோடில் வசிக்கும் மற்றும் ஞான பிரகாசம் அவருடைய மகன் திருவாளர் அருண் ராஜாவுக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களா நிச்சயம் செய்யப்பட்டிருக்கபடியால் இவர்கள் இருவரும் திருமணத்தை நினைக்கக்கூடாதபடிக்கு ஏதாவது நியாயமான காரணமோ தடையோ இருப்பேன், அதை சபையின் போருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்காக வாசிக்கும்படியான 2வது திருமண ஓலை வாசிப்பாகும். பிரியமானவர்களே, ஒரு சில அறிவிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய திருச்சபையை சார்ந்த பிள்ளைகள் யாராவது வேலூர் CMC ஆஸ்பத்திரியிலையோ அல்லது ராணிப்பேட்டை SMS ஆஸ்பத்திரியிலையோ மருத்துவ படிப்புக்காக சேர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று சொன்னால், டயசிஷன் ஸ்பான்சர்ஷிப் அதற்கான படிவங்கள் நாளை முதல் வழங்கப்படுகிறது. அதை ஃபில்அப் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். அந்த ஃபார்ம் நம்முடைய ஏரியா கோஆர்டினேட்டர் ரெவரண்ட் மேஷாக் வர்மன் அவர்களிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவர் ஆரணியில் இருக்கிறார். அவருடைய ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு வேணும் என்று சொன்னால், எனக்கு தொடர்பு கொண்டீர்கள் என்று சொன்னால் நான் கொடுக்கிறேன். துக்ககரமான நிகழ்ச்சி. நம்முடைய திருச்சபை சார்ந்த 2 பேர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். போன சனிக்கிழமை மூத்த அங்கத்தினர் சிறப்பானதொரு ஊழியத்தை திருச்சபையில் செய்தவர் டாக்டர் மனோகர்தாஸ் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் நமது திருச்சபையை சேர்ந்த திரு தனராஜ் என்பவருடைய துணைவியார் ஜெசி கிளாரா அவர்கள் ரோசனையை சார்ந்தவர்கள், அவர்களும் கர்த்தருக்குள் மரித்து போனார்கள்.
அவர்கள் இருவருடைய குடும்பத்திற்காக நீங்கள் உங்களுடைய ஜபங்களிலே வீடுகளிலே நீங்கள் ஜபிக்கும்படியாக ஆறுதலுக்காக ஜபிக்கும்படியாக உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த மந்த்லி ஆஃபரிங் எல்லாம் முடிந்த அளவிலே நீங்கள் கொண்டு வந்து அந்தந்த மாதத்திலேயே நமது ஆலயத்தில் திறந்திருக்கும். காலை நேரங்களிலே ஆலயம் கண்டிப்பாக திறந்திருக்கும். நீங்கள் வந்து அங்கே இருக்கும்படியான அந்த பெட்டியிலே நீங்கள் காணிக்கை உரைகளை நீங்கள் போட்டு உங்களுடைய சோத்திர காணிக்கை உரைகளை நீங்கள் போட்டு ஜெபித்து செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கொடுக்கிற இப்படிப்பட்ட காணிக்கையின் மூலமாகத்தான் தொடர்ச்சியாக கடவுளுடைய பணிகளை செய்வதற்கும் திருச்சபையின் காரியங்களை நிறைவேற்றுவதற்கும் இந்த கொரோனா காலத்தில் ஏற்படும்படியான செலவினங்களை சந்திப்பதற்கும் அது ஏற்றதாக இருக்கும். கடவுள் தாமே உங்களை ஏவி உங்கள் கையின் பிரயாசங்களில் இருந்து நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கும் எங்கள் தேவா தேவனே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் இந்த அந்த சராசரத்தையும் படைத்து எங்களையும் படைத்து நீர் எங்களை மட்டுமாக காத்து வருகிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த கொரோனா காலத்திலே ஆங்காங்கே மக்கள் இந்த நோயினாலே பிடிக்கப்பட்டவர்களாய் இந்த நோய் பரவலின் காரணமாக அநேகர் தங்களுடைய வாழ்வாதாரங்களை, தங்களுடைய உறவினர்களை, பெற்றோர் உற்றார்களை இழந்து தவிக்கின்ற இந்த காலகட்டத்தில் நீர் மட்டுமாக நீர் எங்களோடு கூட இருந்து வருவதற்காக நமக்கு நன்றி செலுத்தி உடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை காக்கும்படியாக, எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக உங்கள் கருத்தில் எங்களை ஊக்குவிக்கிறோம். உடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவதாக. கேட்க மறந்த நன்மைகளை கூட்டித்தாரும் இயேசு நாம் சொல்கிறோம் பரம்பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வைணத்தின் கிருபையின் சமாதானம் நம் அனைவரோடும் நம் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரோடும் ஆசீர்வாதமாய் வழிநடத்தலாய் சுகபல ஜீவனாய் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நன்றி.